சப்பாத்திக்கு சாதத்துக்கு சூப்பரான ஒரு முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வாசனை போகிற வரைக்கும். கூட ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியும் நல்லா ஜூஸ் அடிச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் வெறுமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 முடி போல் தேங்காயும் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு ரெடி.